ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله المولى العليم. قال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا به ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிபற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபர் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்தில் ஒரு முஃமினான முஸ்லிமான அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. வாழும் காலமெல்லாம் அவனை வணங்கி வழிபட்டு வாழுகின்ற நல்ல நசீபை நாம் யாவருக்கும் அல்லாஹ் நல்குவானாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை 25 தராவீகளை நிறைவு செய்து 28வது ஜுஸுவில கால் பகுதியை இப்போது நாம் தொட்டிருக்கிறோம். எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் நிறைவாய் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வதற்கும் நாம் செய்த எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் நிறைவாக கபூல் செய்வதற்கும் நாம் இந்த நேரத்தில் துஆ செய்து கொள்வோமாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஒரு வார்த்தை பேசுகிறார். மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு. நம்முடைய தூதர் எதை உங்களிடத்தில் கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. எதையெல்லாம் விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைக்கு நாம் சுன்னத் என்று சொல்லுவோம். சுன்னத் என்று சொன்னாலே நடைமுறை. உலகத்தில் எத்தனையோ நடைமுறை இருக்கலாம். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அதுபோல செய்வது. பெருமானார் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, பெருமானார் மீது நாம் பாடுகிற புகழ்கள், அதை தாண்டி அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5086 பைக், 5086 black கலர் பைக், அந்த காரை பிளாக் பண்ணிட்டு நிக்குது. உடனே ரிமூவ் பண்ணுங்க. The bike is blocking the car. The number is 5086. Please remove it immediately. ஜஸாக்குல்லாஹ் ஹைர். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே நாம் பல்வேறு கடமைகளை ஆற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர்களை முதலிலே பிரியப்படுவது நம்முடைய ஈமானுக்கான அடையாளம். ஒரு முஃமின், அவர் முழுமை பெற்ற முஃமின் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி. என் மீது நீங்கள் பிரியப்படாத வரை நீங்கள் முழுமையான முஃமின்களாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். பெருமானார் மீது நாம் பிரியப்படுகிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை நாம் நேசிக்கிறோம். சஹாபிய பெருமக்களும் அப்படித்தான் நேசித்தார்கள். ஒரு யுத்த காலத்தில் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி வருகிறது. உஹது போர்க்களத்தில் மதீனாவில் இருந்து எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய் வருகிறார், ஒரு பெண் வருகிறார். வருகிற போது எல்லோரும் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. அது சரி, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க என்று அந்த பெண் கேட்டார். அடுத்து தள்ளி வருகிற போது, உன் தந்தை யுத்த காலத்திலே மரணித்து போனார் என்று சொன்னார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபிகள் நாயகத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? உறவுகளும் அவருடைய உடன்பிறப்புகளும் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்கிற போது அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்டுக்கொண்டே வருகிறார். ரசூலுல்லாஹ்வை பார்த்த பிறகு, உங்களை கண்ட பிறகு எனக்கு ஏற்பட்டிருக்கிற எந்த சோதனையும் பெரிய சோதனை இல்லை யா ரசூலல்லாஹ். பஅதக ஜுனன் யா ரசூலல்லாஹ். உங்களை பார்த்த பிறகு எல்லா சோதனைகளும் எனக்கு நீங்கி விட்டது.
உங்களை கண்டு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது போதும் என்று அவர்கள் பெருமானார் மீது பிரியம் கொண்டார்கள் என்ற ஹதீசுகளை படிக்கிறோம். அதுபோல நாமும் பிரியப்படுகிறோம். அதே போலத்தான் அந்த சஹாபிகள் அடுத்து இன்னொன்றையும் செய்தார்கள். ரசூலுல்லாவை பிரியப்பட்டதின் அடையாளமாக ஒவ்வொரு நிகழ்விலும் ரசூலுல்லாவை பின்பற்றினார்கள். நேசத்தின் வெளிப்பாடுல ஒரு வகை என்னன்னு கேட்டா அவர்களை பின்பற்றுவது. ஒரு தடவை ரசூலுல்லா சால்னாவில கரண்டியை விட்டு தேடி சுரக்காயை அள்ளி வைக்கிறார்கள். இது ஒரு செய்தி. ஹதீசுகள்ல பார்க்கிறோம், சஹாபிகளுக்கு முன்னால சால்னா சட்டி வைக்கப்பட்டால் உடனே தேடி பார்ப்பாங்க, சுரக்காய் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். ஹதீசுகளில் எப்படி வருகிறது? ஏன் நீங்கள் ஒவ்வொரு தடவை சால்னா வச்ச உடனே எடுத்து பார்க்கறீங்க என்று கேட்டபோது சஹாபிகள் சொன்ன வார்த்தை, மாசில்து உழைப்பு துப்பாக ரசூலுல்லாவை என்னைக்கு சுரக்காவை அதிகம் பிரியப்பட்டு சாப்பிடுவர்களாக கண்டோமோ அன்னிலிருந்து நாங்களும் சுரக்காவின் மீது பிரியம் கொண்டோம். பொதுவா ரசூலுல்லாவுடைய வழிமுறைகள்ல மார்க்கம்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறது. சில விஷயங்கள் இயல்பா பிடிக்கும். ஒட்டகத்துல போவார்கள், ரொட்டி சாப்பிடுவாங்க, சுரக்காய் சாப்பிடுவாங்க. அதை வழிகாட்டுதல் என்று சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் கூட சஹாபிய பெருமக்கள் ரசூலுல்லாவுடைய எல்லா செயலையும் அப்படியே பின்பற்றுவார்கள். சில அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு பற்றிய ஹதீஸ்கள்ல வருகிறது. ஒட்டகத்திலே குதிரையிலே போகிறார்கள். ஒரு இடத்துல போகிற போது அந்த இடத்துல சுற்றி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப மேல போனாங்க. கூட பயணித்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், இங்க ஏன் நீங்க ஒரு ரவுண்ட் போட்டீங்க என்று கேட்டபோது, அதுவெல்லாம் எனக்கு தெரியாது, ரசூலுல்லாவோடு இங்க வந்தோம். நபி அவர்களுடைய குதிரை இந்த இடத்துல ஒரு வளையம் விட்டு விட்டு நேரா போச்சு. லாதிரி இன்னி ரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅலஹு, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இந்த இடத்துல செய்தார்கள், ஆகவே ஃபஅல்து, நானும் அப்படியே செய்கிறேன் என்று அந்த சஹாபிய பெருமக்கள் சொன்னார்கள் என்ற ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்தால் அதை அப்படியே பின்பற்றி நடக்கிற பண்பு அந்த சஹாபிய பெருமக்களிடம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், எத்தனையோ வாழ்க்கையின் நடைமுறைகள் நம்மிடம் இருக்கிறது, அதெல்லாம் சுண்ணத்தான நடைமுறைகளா என்று நாம் பேசிக்க வேண்டும். சாப்பிடுவது இயல்பான ஒன்றுதான், எல்லாரும் சாப்பிடுறாங்க, எத்தனையோ வழிமுறைகளில் சாப்பிடுகிறார்கள். அந்த உணவு அருந்ததுல ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டார்கள், சாப்பிடும் போது எதை கடைபிடித்தார்கள் என்று பார்த்து விட்டால் உண்ணுகிற உணவு ஒரு இபாதத்தாக மாறுகிறது இல்லையா? ஒரு மனிதன் தூங்கி எழுந்ததிலிருந்து தூங்க போகிற வரை ஒரு நடைமுறை வாழ்க்கையில் எத்தனை எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனையிலும் ஒரே ஒரு தடவை இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த விதத்திலே இருந்தது என்று நீங்கள் பார்த்தால் அதற்கு மேலும் சுன்னத்தான நடைமுறை என்று சொல்வது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி இருக்கிறது அல்லவா? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், ஒரு தனிநபர் வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு மனிதன் ஒரு அரசியலிலே ஒரு அதிகாரத்தில் இருந்தால் அவருக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. சாமானிய ஒரு எளிய மனிதனாக இருந்தால் அந்த மனிதனுக்கும் அங்கே வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒரு மனித வாழ்க்கையின் எத்தனை படித்தரங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில முன்மாதிரிகள் இருக்கிறது. ஒரு ஏழையை அனாதையை வாழ்ந்த வரலாறு வேண்டுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தீமாக இருந்த வரலாற்றை படிக்கலாம். ஒரு பெரிய மன்னாதி மன்னராக இருக்கின்ற ஒருவனின் வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி வேண்டுமா? மதீனாவினுடைய சக்கரவர்த்தியான ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனைவி அல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட பல மனைவிமார்களோடு வாழ்ந்துவிட்டு சொன்னார்கள், என்னை போல வாழுங்க. குடும்ப வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முன்மாதிரி இருக்கிறது. எல்லா முன்மாதிரிகளையும் நமக்கு எடுத்து வைத்து விட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், மாதாக்கும் ஒரு ரசூல் ஃபகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள் அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கள். மமானஹாக்கும் அனுஹு, எதையெல்லாம் விட்டு தடுத்தார்களோ அவற்றையெல்லாம் விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நமக்கு முன்னுதாரணமாக எடுத்து காட்டினார். பொதுவா ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தா, செயல்கள்ல இருந்தா அது அலங்கரிக்கிறது. ஒரு மனுஷன் ஜோடிக்கிறதுக்கு எத்தனையோ பவுடரை பூசினா அலங்காரமாகும். நகைகளை அணிந்தால் பெண்கள் அழகாக ஆகிறார்கள். எத்தனை விஷயங்கள் இருக்கிறது அலங்காரத்திற்கு. இஸ்லாம் நம்முடைய செயல்கள் அலங்காரமாக ஆக வேண்டுமா? ஒன்றும் இல்லை. ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று நீங்கள் பார்த்தால் அதில் அழகு கிடைக்கிறது.
ஒரு தாயார் ஒருவரை வந்து ஒரு மார்க்கெட்ல பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் போய் எங்க விருந்துக்கு வாங்க, எங்க வீட்டுல சாப்பிடலாம் வாங்க கூட்டிட்டு போனார். ஒரு பெண் அழைக்கிறாரே என்று சொல்லி அவர் வீட்டுக்கு அவரும் போனார், சாப்பிட்டார். அந்த அம்மா சொன்னது, ஒரு தடவை மட்டும் என் வீட்டுக்கு வந்து போனதா இருக்க வேண்டாம், உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு தடவை என் வீட்டு வாசலை மிதிச்சுட்டு போயிருங்க, உள்ள உட்காந்து ஒரு தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னது. அந்த மனிதர் கேட்டார், உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லை, யதார்த்தமா இப்ப பார்த்தேன், அழைத்தீர்கள் வந்தேன், அடிக்கடி வர சொல்லுகிறீர்கள், என்ன காரணம் என்று சொன்ன போது அந்த தாயார் சொன்னார், உங்கள் உருவத்தில் ஒரு மகன் எனக்கு இருந்தான், அந்த பையன் தொடர்ந்து போயிட்டான். உங்களை எப்பெல்லாம் நான் கடை வீதிகளிலே பார்க்கிறேனோ என் மகனுடைய சிந்தனை எனக்கு வருகிறது. நீங்க வந்துட்டு போனா என் மகன் வந்து போனதை போல உணர்கிறேன். ஒரு தாயுடைய உள்ளத்தில் மகனின் உருவம் போல ஒருவர் இருந்தால் அவர் மீது பிரியம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுக்கும் பிரியம் ஏற்பட வேண்டுமா அடியார்கள் மீது? ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் நம்மிடம் இருந்தால், அவர்களுடைய காட்டித்தந்த வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுமானால், உண்ணுவதிலே, உறங்குவதிலே, வணங்குவதிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடு நம்மிடம் இருந்தால் அல்லாஹ் பிரியப்படுகிறானா? மிஷ்காத் ஷரீஃப் என்கிற ஒரு கிதாபிற்கு ஒரு விரிவுரை உண்டு, மிர்காத் என்று சொல்வார்கள். அல்லாமா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஏற்பட்ட கடைசி ஒரு நிகழ்வு, ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் கொண்டு வந்து கடலில் நல்லா மூழ்கடித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்வாவுடைய கடைசி நிகழ்வு அதுதான். ஃபிரௌனுடைய ஒட்டுமொத்த கூட்டமா அழிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு ஆள் தப்பிச்சிட்டார். அந்த ஆள் யாருன்னா, ஃபிரௌனுடைய அவையில மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தொப்பி போட்டுக்குவார், ஜுப்பா போட்டுக்குவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே தாடி அவருக்கு இருக்கும். உருவ ஒற்றுமையும் அவர் உடைய அலங்காரமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கும். அவர் என்ன செய்வார்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுற மாதிரி ஃபிரௌனுக்கு முன்னாடி பேசி காட்டி நடித்து காட்டுவார். எல்லோரும் சிரிப்பார்கள். ஒரு விகடகவி என்று சொல்கிறோம் அல்லவா, அது போல ஃபிரௌனுடைய அவையில இருந்து நடித்து காட்டி அந்த மனிதர் மூழ்கடிக்கப்படல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஃபிரௌனுடைய சபைகளிலேயே ரொம்ப கோபத்திற்குரிய மனிதன் அவன் தான். மற்றவர்கள் கேட்டு சும்மா இருந்தாங்க. இந்த மனிதன் என்னை நடித்து காட்டி காட்டி எல்லோரிடமும் ஏளனம் செய்து கொண்டிருந்தான், இவன் ஏன் அழிக்கப்படவில்லை என்று அல்லாஹ்விடத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது அல்லாஹ் சொன்னானா, மா ஹஜ்ரத் நாம அவனை அழிக்கல. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு கான லாபிசுல் மிஸ்ல லிபாசிக். நீங்க உடை உடுத்துற மாதிரி அவன் உடை உடுத்தியிருந்தார், உங்களுடைய செயல் மாதிரி அவன் வெளிப்படுத்தினார். எனவே உங்களை அப்படியே வெளிப்படுத்துகிற அந்த மனிதனை அழிக்க எனக்கு மனம் வரவில்லை என்று அல்லாஹ் சொன்னானா. மிர்காத்தினுடைய கிதாபில் இந்த வரிகளை நமக்கு எழுதி தருவார்கள். ஒரு நபியின் அடையாளம் நம்மிடம் வெளிப்பட்டார், அல்லாஹ்வின் தூதரின் செயல்பாடு நம்மிடம் வந்தால் அல்லாஹ்வுடைய பிரியம் ஏற்படுகிறது, ஒரு அதாபு தள்ளி போகிறது என்றால் நாம் யோசிக்க வேண்டும். சுன்னத்தான ஒரு செயல் நம்மிடம் இருக்கும் என்றால் அல்லாஹ்வின் உதவி அங்கு வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோ ஒரு சுன்னத்தான ஒரு கோலம் நம்மிடம் இருக்கிறதா, அல்லாஹ் நமக்கு ஏற்படுகிற சில அதாபுகளை கூட தள்ளி வைக்கலாம் என்று இந்த வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் சொல்வார்கள். எனவே எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கணும். ஒரு சுன்னத்து நம்ம சொல்லுகிறோம், அது இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு சுப செய்திக்கு அது காரணமாக ஆகும். அபூ தாவூத் என்ற கிதாப் இருக்கிறது, கிரந்தம் இருக்கிறது. அதை எழுதிய மிகப்பெரிய முஸன்னிஃப் அவர்கள் கப்பலில் போகிறார்கள். கப்பலில் போகும்போது ஒரு இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் ஒருவர் இரும்பி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்ற சத்தம் கப்பலில் வந்து கேட்குது. கடல் காத்த அந்த வரிசையில் அது வந்து விழுந்து விடுகிறது. கப்பல்ல இருந்து நேரடியாக உள்ள தரைக்கு வர முடியாது இல்லையா, ஒரு சின்ன ஸ்ட்ரீமர், சின்ன ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அவர் கரைக்கு வந்து அந்த இரும்பிய அந்த மனிதனை பார்த்து எர்ஹமுக்குமுல்லாஹ்னு சொன்னார். எர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொன்னால் என்ன பதில் சொல்ல வேண்டும்? யஹ்தீகுமுல்லாஹு யுஸ்லிஹு பாலக்கும் என்று பதில் சொல்ல வேண்டும். அவரும் அப்படி சொன்னார். சொல்லி அந்த பதிலை வாங்கி கொண்டு மீண்டும் அந்த படகில் ஏறி கப்பலில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, அவர் இரும்பி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு, அதுக்கு ஒரு நாணயம் திருகத்தை செலவு பண்ணி ஒரு சின்ன படகை பிடிச்சு கொண்டு போய் இது அவருக்கு நீங்கள் எர்ஹமுக்குமுல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டுமா என்று கேட்டபோது சித்தாவினுடைய பேராசிரியர்களில் ஒருவர் அபூ தாவூத் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தை நமக்கு தொகுத்து கொடுத்த அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், லஅல்லஹு கான முஸ்தஜாபத்து தஅவா. ஒரு கால் நான் யாருக்கு பதில் சொல்லிவிட்டு வந்தேனோ
எர்ஹமுக்குமுல்லாஹ் என்று அவரை பார்த்து துப்பியதற்கு பதில் சொன்ன உடனே, என்னை பார்த்து அவர் யஹ்தீகுமுல்லாஹு யுஸ்லிஹ் பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கட்டும், உங்கள் வாழ்க்கையின் சூழல்களை எல்லாம் நலவாக்கட்டும் என்று துவா செய்கிற அந்த மனிதர் துவாவுக்கு கொள்ளப்படுகிற மனிதராக இருந்தால் என் வாழ்க்கையின் எல்லா நிலையும் மாறிவிடாதா? இந்த உலகத்தின் பல்வேறு சிக்கல்கள் சிரமங்களிலிருந்து நான் விடைபெற்று விடுவேன் அல்லவா? யாருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று தெரியாது. எனவேதான் இரும்பியவருக்கு நாம் எர்ஹமுக்குமுல்லாஹ் என்று பதில் சொன்னால் அவர் நமக்கு அடுத்து ஒரு துவா செய்கிறார். அந்த துவா ரொம்ப முக்கியமானது. அந்த துவா ஒரு நாணயத்தை செலவல்ல, இன்னும் பல நாணயங்களை செலவு செய்தாவது அந்த துவாவை பெறுவதற்கு தகுதிதான் என்று சொன்னார்கள். உலகத்தினுடைய பல்வேறு சிக்கல்களுக்கும் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகள் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருப்பதை போல மறு உலக வாழ்க்கைக்கும் அது ஒரு பாதுகாப்பை, ஒரு நன்மை ஈட்டி தருகிறது என்று பார்க்கிறோம். ஒரு ஹதீஸை சமீபத்தில் ஆய்வு செய்தார். நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ஒரு இடத்துல தண்ணீரிலே ஒரு ஈ விழுந்து விடுகிறது. விழுந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், ஒரு ஈ அதனுடைய ஒரு ரெக்கையில அதுல நோய் இருக்கிறது, அதனுடைய இன்னொரு இறகில அதற்கான மருந்து இருக்கிறது என்று சொன்னார்கள். இதா வகஅத் துபாபு ஃபீ இனாஇ அஹதிக்கும், உங்கள் ஒருவருடைய பாத்திரத்திலே ஈ விழுந்து விட்டால் யதுமிசுஹு, அதை நீங்கள் முக்கி எடுத்து வெளியே போடுங்க. அவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபீ இஹ்தா ஜனாஹிஹி தாவுன் வ ஃபில் உக்ரா தவாவுன், ஒன்றிலே நோயும் இன்னொன்றிலே மருந்தும் இருக்கிறது என்று சொன்னார்கள். சமீபத்தில் இந்த ஹதீஸை ஆய்வு செய்தார்கள். ஈயுடைய ரெக்கையில் மருந்து இருக்கிறதா? ஈ அப்படியே எடுத்து ஒரு அமிலத்தில் போடுகிறார்கள். அமிலத்தில் போட்டால் அது அப்படியே கரைந்து போகும் அல்லவா? கரைந்து போன பிறகு ஒரு படிவம் மேலே வருகிறது. அந்த படிவத்தை ஒதுக்கி எடுத்து அது என்ன இருக்கிறது என்று பார்க்கிற போது நம்ம ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லுகிறோமே, நோய் எதிர்ப்பு சக்திக்கான முழு பண்பு அதில் இருக்கிறது. ஒரு ஈ எங்கே உட்காரும்? குப்பையில உட்காரும், கரிசடையில் உட்காரும், சாக்கடையில் அமரும். ஆனால் அந்த ஈக்கு எந்த நோயும் வரதில்லை. ஏதோ உலகத்தில் விலங்கினங்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிற போது ஒரு ஈ ஏன் மரணத்தை தழுவுவதில்லை? இந்த ஆய்வின் விளைவு, நோயின் உடலில் இயல்பாக அல்லாஹ் நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்திருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லுகிறார்கள், ஒன்றிலே அதற்கு நோய் இருந்தாலும் இன்னொன்றிலே அதில் மருந்து இருக்கிறது. எப்போதெல்லாம் ஒரு ஈ விழுகிறதோ முதலாவது அது நோயுள்ள ரெக்கையைத்தான் உள்ளே முக்குகிறது. எனவே இரண்டாவது ரெக்கையை நீங்கள் சேர்த்து அதை எடுத்து வெளியே போடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு ஆய்வுகள் நபிகள் பெருமானாருடைய ஹதீஸை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஹதீஸும் விஞ்ஞான பூர்வமாய் எத்தனை செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது என்கின்ற அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயல்களும் வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல்களும் நம்முடைய எல்லா வாழ்க்கையின் சூழல்களிலும் பின்பற்றப்பட வேண்டியவைகள். ஒரே ஒரு சுன்னத்தை நீங்கள் பின்பற்றினால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஃபசாதி உம்மத்தி, இந்த உம்மத்தெல்லாம் குழம்பி போயிருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு சுன்னத்தை நீங்கள் நிலைநாட்டி விட்டால் 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை பெறுவீர்கள். ஒரு சுன்னத்தை இந்த உலகத்தில் அது மறக்கடிக்கப்படுமானால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அதை நீங்க எடுத்துட்டு மறக்கடித்து விட்டீர்கள் என்றால் அந்த இடத்துல அந்நிய கலாச்சாரம் ஒன்று நின்றுவிடும். கைகளை கழுவிட்டு சாப்பிடுதல் இது ஒரு சுன்னத்து. இது மறக்கடிக்கப்பட்டால் கம்பிகளிலும் ஸ்பூன்களிலும் குச்சிகளிலும் உணவு உண்ணுகிற ஒரு அந்நிய கலாச்சாரம் உள்ளே நிகழ்ந்துவிடும் இல்லையா? உடை உடுத்துவதில் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பண்பை காட்டினார்கள் என்றால், ஆண் என்றால் தொப்புளில் இருந்து கரண்டையை மறைப்பது அது பரலே. ஒரு பெண்ணுக்கு உச்சந்தலையில் இருந்து கரண்டை மொழி உட்பட மறைத்திருப்பது ஒரு பெண்ணுக்கான வழிமுறை. இது உடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிற பண்பு. இந்த சுன்னத் அங்கு விடைபெறுமானால் அந்நிய கலாச்சாரங்கள், அரைகுறை ஆடைகள் உள்ளே நின்றுவிடும். ஒவ்வொரு சுன்னத்துடைய இடத்திலும் ஒரு பித்அத் உள்ளே புகுந்து நிலை பெற்று விட்டால் இந்த உலகத்திலிருந்து எல்லா சுன்னத்துகளும் போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட ஃபசாதான காலத்தில் என்னுடைய ஒரே ஒரு வழிமுறையை எடுத்து, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை என்று நீங்கள் நிலைநாட்டி விட்டால் 100 ஷஹீதுனா மௌத்தா போன உடனே கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழைகிற ஒரு பாக்கியம் பெறுகிறார். அந்த ஷஹீதின் அந்தஸ்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றார்கள். என்றால் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துக்களை எந்த அளவுக்கு முடியுமோ எல்லா நிகழ்வுகளிலும்
அந்த சுண்ணத்துகளை பேணி நடக்கின்ற நல்ல தோஃபிக்கை எல்லாம் நமக்கு நல்வானாக.